இப்ப இதிலே மனிதர்கள் எழுப்பப்படும் போது வெறும் காலோடு தான் எழுப்பப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ், நஅூது பில்லாஹ். வெறும் காலோடு, காலை செருப்பு இருக்காது, உடம்புல ஒரு துண்டு துணியும் இருக்காது. இதெல்லாம் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ்களில் மறுமை பற்றி சொல்லப்படக்கூடிய தகவல்கள். அப்ப உடம்புல ஒரு துண்டு துணி இருக்காது, காலில் செருப்பும் இருக்காது. ஆனா நம்மளோட ஹைட் எப்படி இருக்கும்? உயரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட உயரத்தில் இருப்போம் எல்லாரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முழம் உயரம்? 60 முழம் அவர்கள் உயரம். அப்ப எல்லாரும் 60 முழம் தான் காட்டாது, டிஃபரன்ஸ் விளங்காது. இப்ப வச்சு 60 முழத்தில் ஒரு ஆளை கற்பனை பண்ண பயங்கரமா இருக்கும். ஆனா எல்லோருமே 60 முழமாக நிற்கும் போது ஒரு வித்தியாசம் விளங்காது. 60 முழத்தோடு நிர்மாணமாக எல்லோரும் நிற்பார்கள், காலில் செருப்பிடிக்காது. இந்த நேரத்தில் சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் பிக்ஸ் பண்ணி வைத்துவாங்க. பூமியும் பிக்ஸ்ட், சூரியனும் பிக்ஸ்ட். சுப்ஹானல்லாஹ். இப்ப பூமி சுழல்கிறது, சூரியனும் ஓடுகிறது. இந்த சுழற்சிகளால் தான் இரவு பகல் மாறி மாறி வருகின்றன, காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா, பூமி ஒரு இடத்தில் அப்படி இருக்கும், சூரியனும் வைத்த இடத்தில் இருக்கும். சூரியன் வைத்த இடத்தில் இருந்தால் எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? இப்ப நம்ம படிக்கிறோம் 9,30,00,000 மைலுக்கு மேல இருக்கான் பூமியிலிருந்து சூரியன். 9,30,00,000 மைலுக்கு மேல சூரியன் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கிலோமீட்டர்ல சொல்லக்குள்ள இன்னும் கூட. மஹ்ஷரில் நம்முடைய தலையிலிருந்து ஒரு மீல், கமிக்தாரி மீல், ஹதீஸ்ல அப்படித்தான் வருது. மீல் என்று சொல்வதற்கு ஒரு மீல் அளவு தலைக்கு மேல சூரியன் இருக்கு. 2 கருத்து இருக்கு உலமாக்கள். அந்த மீல் என்ற ஹதீஸ்ல வருது. மீல் என்றா என்ன? சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த கண்ணுக்கு நம்ம சுருமா போடுறது ஒரு குச்சி யூஸ் பண்ணுவோமே, அந்த குச்சிக்கு தான் அரபுல மீல் என்று சொல்லப்படும். அப்ப சூரியன் மீல் என்றது அந்த குச்சி ஒரு 3 இன்ச்சு இருக்கும், அல்லது கூடினா 6 இன்ச்சு இருக்கும். 6 இன்ச்சு அளவுக்கு மேலுக்கு இருக்கும் என்பது உலமாக்களில் ஒரு சிலருடைய கருத்து. அதிகமான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மீல் என்பது ஒரு மைலை குறிக்கும் அளவில். அப்ப 1 மைல் தூரத்தில் நம்ம மேக்சிமம் எடுப்புமே, கூட உள்ளது எடுத்தால் நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு மேலே வந்து சூரியன் நிற்க போகிறது. இப்ப பகல் வரும், இந்த இரவு வருமானு கேட்டா வராது. சூரியன் சாயுமான்னு கேட்டா சாயாது, உச்சிய நேரம் தான். எல்லோருக்கும் அந்தி வேளையாக சூரியன் சரியாக உச்சியிலே நிற்கிற நிலையில் தான் இருக்கும். இப்படி எவ்வளவு காலம் அந்த மஹ்ஷரிலே நிற்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள், அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள். நம்முடைய உலக கணிப்பீட்டின்படி நம்ம இந்த 365 நாள், ஒரு வருடம் இப்படி கொண்டு வரமே, இந்த அடிப்படையில் பார்த்தால் 50,000 வருடங்கள் மஹ்ஷரில் மட்டும் நிற்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை நம்பணும் நம்ம. ஏன்? ஹதீஸ்ல வருது, ஈமானோடு சம்பந்தமான விஷயம். 50,000 வருடங்கள் காலில் செருப்பில்ல, உடம்புல ஆடை இல்ல, ஓடி ஒதுங்குவதற்கு மரங்களோ நிழல்களோ இல்ல. ஆனா அல்லாஹு தஆலா ரஹ்மான், அல்லாஹ் நீதியானவன். அவனுடைய நீதியின் அடிப்படையில் அவன் அவனுடைய அரிசின் கீழ் தேவையானவங்களுக்கு நிழல் கொடுப்பான். அவங்களுக்கு ஸ்பெஷல் நிழல் கிடைக்கும் அரிசி கீழே. மற்றவர்களுடைய நிலைமை வந்து அதோ கதிதான். சிலர் கரண்டை விரவில வியர்வையில் மூழ்கடிக்கப்பட்டிருப்பார். சிலர் முழங்கால் வரைக்கும் வேர்த்து அப்படியோ தண்ணி நிற்கும் வியர்வை. சிலருக்கு இடுப்பு வரையில் வியர்வை, சிலருக்கு கழுத்து வரையில் வியர்வை, சிலருக்கு தொண்டக்குழி வரைக்கும் வியர்வை இருக்கும். அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஹெப்பியாக சுகம் விசாரித்து, முஆனகா செய்து, முசாஃபஹா செய்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அல்ல. இங்க நம்ம சொல்ல வருகிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், இந்த உலகம் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு, இப்படி ஒவ்வொரு இத்தனை நூற்றாண்டுகள் என்ற ஹதீஸ்கள்ல வாரத்தை பார்க்கிறோம். பார்த்தா மனித வரலாற்று ஒரு 10,000 வருடங்கள் 20,000 வருடங்கள் என்றுதான் பேசுறாங்க.
ஆனால் மஹ்ஷரில் நிற்க போகிறோம் 50,000 வருடங்கள். அதுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கையை ஸ்டார்ட். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் சூரத்துல் அன்கபூத்ல, மறுமை வாழ்க்கை தான் இன்னஹு லஹுவல் ஹயவான் லஹியல் ஹயவான், அதுதான் உண்மையான வாழ்க்கை. இப்ப சூரத்துல் ஃபஜ்ர நீங்க பெரும்பாலும் செவிமடுத்திருப்பீர்கள், பயான்கள் இந்த தொழுகைகளில் ஓதியும் இருப்பீர்கள், நிறைய பேர் தர்ஜுமாவும் படித்திருப்பீர்கள். திரும்பவும் ஒரு வாட்டி எடுத்து படிங்க இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஒரு ப்ராஜெக்டாவே எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஹோம்வொர்க். அந்த சூரத்துல் ஃபஜ்ரை அல்லாஹு தஆலா அழகாக கொண்டு வருகிறான். ஒரு மறுமை காட்சி, பின்பகுதியிலே ஒரு மறுமை காட்சி அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்துகிறான். ஒரு அருமையான மறுமை காட்சி. வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள், அப்போது உன்னுடைய ரப்பு வருவான். அப்ப இது எங்க நடக்குது? மஹ்ஷர்ல மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள், உன்னுடைய ரப்பு வருவான். வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அப்போது நரகம் கொண்டு வரப்படும். இந்த ரெண்டு பகுதிகளையும் ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய அர்ஷை மறுமையிலே 8 மலக்குகள் சுமப்பார்கள். அல்லாஹுடைய அர்ஷை மறுமையிலே 8 மலக்குகள் சும, அது குர்ஆன்ல வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அந்த நாளில் உன்னுடைய ரப்பின் அர்ஷை 8 மலக்குகள் சுமப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதினலி ரப்பி, என்னுடைய ரப் எனக்கு அனுமதி வழங்கியுள்ளான் அந்த 8 மலக்குகளில் ஒருவரை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர என்று சொல்லிட்டு சொல்கிறார்கள். மா பைன ஷஹ்மதி உதினிஹி வ ஆதிகிஹி மஸீரத் 700 சனா. அல்லாஹ் அக்பர். அவருடைய காது சோனைக்கும், சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த காதை காட்டுறேன், மலக்குகளுடைய எப்படின்றது அல்லாஹ் அலம். ரைட், மலக்குகளுடைய காது எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அந்த மலக்கினுடைய காது சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடையில் உள்ள தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய தூரமாகும். அப்படியான 8 மலக்குகள் அர்ஷை சுமக்க, ஏனைய மலக்குகள் வரிசை வரிசையாக நிற்க அல்லாஹ் வருவான். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள் இருக்கின்றன. சும்மா கொண்டு வரப்பட மாட்டார்கள். 70,000 மூக்கணாங்கயிறுகள். மூக்கணாங்கயிறு அதை இழுக்கிறதுக்காக வைக்கப்பட்ட கயிறுகள். ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று இழுப்பார்கள். அல்லாஹு அக்பர். அந்த 70,000 மூக்கணாங்கயிறுகளில் ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று அதை இழுத்து கொண்டு வருவார்கள். அப்படி வரக்குள்ள சமிஉ லஹா தகய்யுதன் வ ஜஃபீரா, நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கிற சத்தம் அந்த மக்களுக்கு கேட்கும். இதை பார்த்துட்டு இருப்போம் நம்ம எல்லாரும் மஷர்ல வைத்து. இப்ப தொழுகையில ஓதி காண்பிக்கப்பட்ட அல்ஹாக்கும் தகாதுர், கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين, எப்படி வருது? لترون الجحيم, நீங்கள் உங்களுடைய கண்களால் நரகத்தை பார்ப்பீர்கள். ثم لترونها عين اليقين, உறுதியான கண்களால் பார்ப்பீர்கள், எந்த டவுட்டும் இருக்காது. அப்ப நரகம் இழுத்து கொண்டு வரப்படுகிறது, அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நரகம் இறைகிறது, கொதிக்கிறது. யௌமஇதி யததக்கருல் இன்சான், அப்பதான் மனிதனுக்கு படிப்பினை வருமா. அல்லாஹ் சொல்றான், யௌமஇதி யததக்கருல் இன்சான், எல்லாத்தையும் நினைவுபடுத்தி பார்ப்பான். இஸ்மாயில் சலஃபி இப்படி பேசினார், முபாரக் மதனி இப்படி பேசினார், சாதிக் சலஃபி இப்படி பேசினார், கலீல் ரஹ்மான் சலஃபி இப்படி பேசினார், அந்த மௌலவி இப்படி பேசினார், வாப்பா இப்படி சொன்னார், டீச்சர் இப்படி சொன்னார், ரேடியோவில் இப்படி போயிச்சு, புக்கில் இப்படி இருந்துச்சு, நானும் ஹதீஸ் கிதாப் எடுத்து இப்படி படித்தேன், எல்லாம் அப்படியே கண்டினியூவா ஞாபகத்துக்கு வரும். யௌமஇதி யததக்கருல் இன்சான், மனிதன் படிப்பினை பற்றி சொல்வான். யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று கைசெல்லப்படுவான்.
அப்ப வாழ்க்கை இங்க சொல்ல வர பாயிண்ட் தான், வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை என்பது போலியானது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகத்தில் எல்லாமே பச்சை பொய். உண்மையான ஒன்றை சொல்லுவாங்க. பச்சை பொய்ன்னு சொன்னால் நான் சொல்ற அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஒன்றும் யதார்த்தம் இல்லை. இப்ப இவர்கிட்ட கேட்கிறவங்க எத்தனை வயசு இருந்தா அவர் சொல்றாரு எனக்கு ஒரு 50 வயசு இருந்தா. இன்னும் ஒரு வருடத்துல போய் எத்தனை வயசு இருந்தா 51. ஒரு 45 வருஷத்துக்கு முதல் 5 வயசு பாருங்க. குழந்தை பிறந்து அவர் தாயினுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கிறார். பிறகு பிறந்த உடனே மாஷா அல்லாஹ் அந்த குழந்தை அழகான குழந்தை என்று பெருமைப்படுகிறார்கள். மறு அந்த குழந்தை என்கிற இன்ஃபென்ட் என்கிற நிலையில் இருந்து சைல்டு என்ற ஒரு நிலைக்கு அவர் அப்படி டெவலப் ஆகிறார். மறு ஸ்கூலுக்கு போறார், வாரார், ஸ்காலர்ஷிப் எழுதுறார், ஓஎல் எழுதுறார், ஏஎல் எழுதுறார், யூனிவர்சிட்டி போறார், கல்யாணம் முடிக்கிறார், பாப்பான்றார், பிறகு அப்பான்றார். அது பிறகு நடக்க இல்லாம தள்ளாடுகிறார். ஒரு 30-25 வயதில் ஸ்மார்ட்டா இருக்கிறார். பிறகு 40 வயசுல வந்து கேட்ட சுகர் என்றார், இல்லாட்டி ஹார்ட் ப்ராப்ளம் என்றார், அல்லது கொலஸ்ட்ரால் சொல்றார். பிறகு எனக்கு மூட்டுவாதம் என்றார், நடக்க இயலான்றார், இருக்க இயலான்றார். இப்ப நின்று தொலையில கதிரையில தொழணும் என்றார். சுப்ஹானல்லாஹ், எல்லாமே போய். பிறகு சொல்றார் இவர் ஒரு பிரின்சிபல், இவர் ஒரு ஜட்ஜி, இவர் ஒரு பிடி, இவர் ஒரு எம்எஸ், இவர் ஒரு சர்ஜன், இப்படி ஒவ்வொரு பேரை சொல்றோம். பிறகு அவரே பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தவர், அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர். கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு சில நேரம் பாதுகாப்பு அமைச்சர் உள்ள இருக்கார், இல்லாட்டி யார கணக்கு ஜனாதிபதி அலைஞ்சு திரிகிறார் ரோட்டில். ஒன்றும் உண்மை இல்ல. உலகத்தில் எல்லாமே போய். உண்மை மறுமைதான். சுவர்க்கத்துக்குள்ள போனா சகோதர சகோதரர்களே, எத்தனை வயசு நமக்கு நுழையும் போது? 33. சுவர்க்கத்துக்குள்ள நுழையும் போது வயது 33. பெண்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்குள்ள போற பெண்கள் எல்லாம் ஹூர்லீன்களாக இருப்பார்கள். அங்குள்ள பெண்கள் ஸ்பெஷல் பொம்பளைகள் ஹூர்லீன்களாக இருப்பார்கள். இங்கிருந்து சுவர்க்கத்துக்கு போற பொம்பளைகளும் ஹூர்லீன்களாக தான் இருப்பாங்க. அப்ப நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட வைஃபே அங்க போய் கிடைச்சாலும் சந்தோஷம் தான், அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஹூர்லீன் தான். அங்க ஆண்கள் எல்லோரும் தாடி இருக்காது. சொர்க்கத்துக்கு போக்குள்ள தாடி இருக்காது. ரைட். இப்ப சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு 33 வயசு. அங்க வயசு கூடுமா? கூடாது. வயசு கூடாது சொர்க்கத்தில். எல்லாம் 33. எப்பவும் 33. வருத்தம் வருமா? வருத்தம் இல்லை. ஒரு வருத்தம் வராது. டாய்லெட் போகணுமா? அந்த பிரச்சனையும் இல்லை. யூரின் போகணுமா? அந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம நல்ல ஒரு ஹைஃபை ரெஸ்டாரண்ட், 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் போறோம். எவ்வளவு சாப்பிடலாம்? ஒரு லிமிட்டை தாண்டி சாப்பிடலாம். ஆனா சுவர்க்கத்தில் நல்லா சாப்பிடலாம். தாம்பத்திய வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் உலகத்தில் கொஞ்ச காலத்துக்கு தான். அது பிறகு அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் போலிதான். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டி 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 போகக்குள்ள அந்த தாம்பத்தியம் டிஃபரெண்ட் ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் தாம்பத்தியமே இல்லை. சுவர்க்கத்துக்கு போனா தாம்பத்தியம் அவரை என்ஜாய் பண்ணலாம் மேக்சிமம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஅதா குவத 100 ரஜுல் ஃபில் அக்லி வஷ்ஷுர்பி வல் ஜிமா. உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது என்பதிலே 100 பேருடைய கட்ஸ் அவருக்கு கொடுக்கப்படும். 100 ஆண்களுடைய பலம் அவருக்கு கொடுக்கப்படும். சொர்க்கத்தில் எந்த குறையும் இல்லை. அதுதான் ஹயாத் ஹகீகியா. உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை அந்த சுவர்க்க வாழ்க்கை தான். சுவர்க்கத்தில் சோதனை இருக்கா? இல்ல. சுவர்க்கத்துக்கு போய் இபாதத் செய்யணுமா? இல்ல. சுவர்க்கத்துக்கு போய் கஷ்டப்படணுமா? இல்ல. சுவர்க்கம் என்பது முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணுகிற இடம் தான். அதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் எவ்வளவு காசு இருக்கு. சில சகோதரர்கள் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், மல்டி பில்லியனர்ஸ். சுப்ஹானல்லாஹ், அவங்க நம்மளை கூட்டிட்டு போய் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போவாங்க சாப்பாட்டுக்கு.
எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க நமக்கு. அவர் என்ன செய்வாருன்னா அந்த கியூக்கம்பர் அந்த ஹயார்காய் அதுவும் ரொட்டியும் அந்த கிரீன் சலாடும் போட்டு கடற்காயும் சாப்பிடுவார். வேற ஒன்றுமே அவரால் சாப்பிட முடியாது. ஆனா பெரிய மல்டி பில்லியனர், நிறைய சொத்து. துபாயில வேண்டுமா, குவைத்தில வேண்டுமா, சவுதியில வேண்டுமா, இந்தியாவில வேண்டுமா, நிறைய சொத்து இருக்கு. ஆனா சாப்பிடலாம். அப்ப இந்த உலகம் உண்மையான வாழ்க்கை அல்ல. அதனாலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்வதுதான் மறுமை நோக்கிய நம்முடைய பயணத்தில் மிக முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ். புரியாட்டி நம்ம பயண பண்றத நானும் பயண பண்ணிட்டு நானும் பேசிட்டு போயிட்டு இருப்பேன், நீங்களும் கேட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா நமக்கு முதலிடம் எது இருக்கும்? உலகமா தான் இருக்கு. அதனால் என்னுடைய உள்ளத்தில் எடுத்து நான் புரிய வேண்டும். அதான் நம்ம உள்ள முக்கியமான விஷயம். உலகத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் உலகம். பாருங்க, இன்றைக்கு கொடுத்தா நம்மட தாத்தா தங்கச்சி மாஷா அல்லாஹ் என்ற நானா செஞ்சிட்டாரு பாராட்டு, கொடுக்கலன்னா கோவிச்சுட்டு போறாங்க. ரைட், நல்லா நம்ம ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம், பாராட்டிட்டு இருக்கிறாங்க. திடீரென ஒரு இடத்துல நம்ம சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டோம்னா சைபராக பெருக்கிடுறாங்க. இதுதான் உலகம். இப்படி உலகத்தை புரிய வேண்டும். உலகத்தை புரிந்து விட்டோமாக இருந்தால் சஹாபாக்களை போல இருக்கலாம்.